தற்போது முன்னிலை நிலவரப்படி தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் 61 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே பாமக போட்டியிட்ட ஒரு சில இடங்கள் முன்னிலையில் இருந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் அதை பத்தின எவ்விதமான ஒரு தகவலும் இல்லாம தான் இருக்கு. முக்கியமா தர்மபுரி தொகுதியில ஒரு தமிழ்நாடு முக்கியமா எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு தேர்தல். ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி மிகப்பெரிய அளவுல கூட்டணிங்கிற பேர்ல குடைச்சல் கொடுத்தது பார்த்தா பாமக தான். ஏன்னா எங்களோட கூட்டணிக்கு பாமக வரல அப்படிங்கிற ஒரு விரக்தியில அதிமுகவும் திமுகவும் இருந்துக்கின்ற வேலையில எல்லாருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பாஜக கூட கூட்டணி அமைத்து மிகப்பெரிய அளவுல இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் சவால் அளிக்கக்கூடியதாக இந்த மூன்றாவது அணி அமைஞ்சிருந்தது. இந்த வகையில எல்லாருமே இந்த திராவிட கட்சிகள் இருப்பினும் திராவிட கட்சிகளும் தர்மபுரி தொகுதியில் எப்படியாவது பாமகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த தொகுதியில மினிஷு முதற்கொண்டு அதிமுக எல்லாமே பணமழையை வீசி எரிஞ்சாங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல பணம் விளையாடித்து அது எல்லாத்தையும் முறியடித்து தற்போது சௌமியா அன்புமணி அவர்கள் 61 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணியில் இருக்காரு. கண்டிப்பா இந்த முன்னணியில தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வாரா அப்படிங்கிற இது தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு 20,000 to 35,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெல்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம தொடர்ச்சியா அந்த கள நிலை நமக்கு சொல்லிட்டு இருக்கு. பார்ப்போம் தொடர்ச்சியா தர்மபுரி நிலவரத்தை என்ன மாதிரியான முன்னணி நிலவரம் இருக்கிறத நம்ம பல தோசை யூடியூப் சேனல்ல நேரடியா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.